நமக்கு தோசை மாவு இல்லைனா சமையல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நினைப்பு வந்துடுங்க. அதனால் நான் அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போடுவேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது காலி ஆயிடுச்சு. அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் மல்லிக்கு 100 கிராம் மிளகா வத்தல் போட்டு திரிச்சிருந்தேன். போட்டிருக்கிற மற்ற பொருள்னு பார்த்தா எல்லாமே 1 ஸ்பூன் அளவு. வெந்தயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை இலையும் சேர்த்து வறுத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் காய்கறிலாம் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்திருந்தது. பேக்கிங்கும் நல்லா இருந்தது, காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரேட்டும் கரெக்டாக தான் இருந்தது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுக்குன்னா ஒரு பாடு நேரம் ஆகி போச்சுங்க. அப்புறம் நேராக நைட்டு சாப்பாடுக்கு வந்தாச்சுங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து கொதிச்சோடனே நான் 1.5 பாக்கெட்டு சேமியா பாக்கெட்டில் போட்டிருந்தேன். மல்லியில் போட்டு கிளறி இறக்கி வச்சிட்டேன். இதுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. அப்புறம் மாவெல்லாம் அரைச்சிட்டு நைட்டு 10:30க்கு உட்காந்து பாத்திரத்தெல்லாம் உருட்டி கழுவிட்டு இருந்தேங்க.